தொழுகையை தினசரி தொழக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நன்மை இருப்பதாக ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். முதல் நாள் எந்த மனிதர் தராவி தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ, முதல் நாள் தொழுகையை நிறைவேற்றியவருக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட பெரும்பாவமான சபகுல் மூபிகாத் என்கின்ற 7 பாவங்களை தவிர அவர் செய்த அனைத்து சிறுபாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தர்றான். பெரும்பாவங்கள் என்ன அப்படிங்கிறத தனி தலைப்பு இன்ஷா அல்லாஹ் அதை பேசுவோம். உதாரணத்திற்கு சொல்ல போனா இணை வைப்பது, கொலை செய்வது, பத்தினி பெண்கள் மீது இட்டு கட்டுவது, இதெல்லாம் பெரும்பாவங்களுடைய பட்டியலில் இருக்கிறது. இந்த பெரும்பாவங்களை தவிர்த்து எல்லா சிறுபாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இரண்டாவது நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றியவருக்கு அவருடைய பெற்றோர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான். நான் தராவீஹ் தொழுகை நிறைவேற்றிருக்கேன்னா என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்துறான். என்னுடைய பெற்றோர்களில் யாரேனும் ஒருவர் தராவியை நிறைவேற்றினால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான். மூன்றாவது நாள் தராவி தொழுதவருக்கு அல்லாஹுவின் அரிஷை சுமக்கக்கூடிய, அல்லாஹுவின் சிம்மாசனத்தை சுமக்கக்கூடிய மலக்குகள் மூன்றாவது நாள் தராவி தொழுதவருக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார். யா அல்லாஹ், இந்த மனிதர் ரமலான் மாதத்தில் உனக்காக இரவு தூக்கத்தை விழித்து கால்கடுக்க நின்று உன்னை வணங்குகிறார். உன்னுடைய அரிசை சுமக்கக்கூடிய நாங்கள், உனக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாங்கள் இவருக்காக தௌபா செய்கின்றோம், இவர் பாவத்தை மன்னித்து விடு என்று அரிசை சுமக்கும் மலக்குகள் துஆ செய்கின்றார்கள். நான்காவது நாள் தராவி தொழுதவருடைய நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வால் இந்த உலகத்தில் அருளப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் என 4 வேதங்களையும் ஓதிய நன்மையை அல்லாஹ் அவருக்கு எழுதி விடுகின்றான். தௌராத்தை நாம கண்கொண்டு பார்த்ததில்லை, இன்ஜீல நாம கண்கொண்டு பார்த்ததில்லை, ஜபூர நாம கண்கொண்டு பார்த்ததில்லை, குர்ஆனை பார்த்திருக்கின்றோம். சில நேரங்களில் திக்கி திக்கி ஓதவும் தெரியும், சில சூறாக்கள் மட்டும் மரணமாக தெரியும், ஓத வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கும். ஆனால் 4வது நாள் தராவி தொழுதவருக்கு இந்த 4 வேதங்களையும்